அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வெல்கம் டு மை லைஃப் இஸ் இஸ்லாம். இன்ஷா அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய சிறந்த 10 திக்ருகளைத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். 1. சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் தூயவன். இதன் சிறப்பு 1000 நன்மைகள் எழுதப்படுகின்றன அல்லது 1000 தவறுகள் அவரை விட்டு துடைக்கப்படுகின்றன. 2. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே. இதன் சிறப்பு நன்மை மற்றும் தீமைகளை நிற்கக்கூடிய தராசை நிரப்பக்கூடியதாகும். 3. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். இதன் சிறப்பு ஒவ்வொரு வார்த்தைக்கும் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும். 4. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி, அல்லாஹ் தூயவன், எல்லா புகழும் அவனுக்கே உரியது. இதன் சிறப்பு வானங்கள் மற்றும் பூமிக்கு இடையே உள்ள இடத்தை நிரப்பிவிடக்கூடிய அளவிற்கு அபரிவிதமான நன்மைகளை கொண்டதாகும். 5. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, அல்லாஹ் தூயவன் என்று போற்றி துதிக்கிறேன். இதன் சிறப்பு கடலின் நுரை அளவிற்கு அதிகமாக பாவங்கள் இருந்தாலும் அனைத்தும் மன்னிக்கப்படும். 6. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அசீம், கண்ணியமிக்க அல்லாஹுவை துதிக்கிறேன், அவனை போற்றி புகழ்ந்து துதி செய்கிறேன். இதன் சிறப்பு நன்மை தீமை நிறுக்கப்படும் மீசான் என்னும் தராசில் கனமானவை, அளவற்ற அருளாளனுக்கு பிரியமானவை. 7. அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா வ சுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வ அசீலா, அல்லாஹ் மிக பெரியவன் என்று பெருமைப்படுத்துகிறேன், எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரியது என்று அதிகமாக போற்றுகிறேன். இதன் சிறப்பு இதற்காக வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, இறையருள் கிடைக்கின்றன. 8. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி, தூய்மையும் வளமும் வாய்ந்த அதிகமான புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது. இதன் சிறப்பு 12 வானவர்கள் இதை இறைவனிடம் கொண்டு செல்ல போட்டி போடும் அளவிற்கு நன்மை நிறைந்தது. 9. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை யாரும் இல்லை, அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது, அவனுக்கே புகழ் அனைத்தும் உரியன, அவன் அனைத்தின் மீதும் ஆற்றலுள்ளவன். இதன் சிறப்பு 10 அடிமைகளை விடுதலை செய்ததற்கு சமமாகும். மேலும் 100 நன்மைகள் எழுதப்படும், 100 தவறுகள் அளிக்கப்படும். அந்த நாளின் மாலை நேரம் வரும் வரை ஷைத்தானிடம் இருந்து பாதுகாக்கும் மரணாகவும் இருக்கும். 10. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிஸா நஃப்ஸிஹி வசினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி, அல்லாஹுடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவுக்கும் அவன் உவக்கும் அளவுக்கும் அவனது அரியணையின் எடை அளவுக்கும் அவனுடைய சொற்களின் எண்ணிக்கை அளவுக்கும் அல்லாஹவை போற்றி அவனை தூயவன் என துதிக்கிறேன். இதன் சிறப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியார் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது: நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹு தொழுகைக்கு பின் அதிகாலையில் என்னிடம் இருந்து புறப்பட்டு சென்றார்கள். அப்போது நான் எனது தொழுமிடத்தில் அமர்ந்திருந்தேன். பிறகு அவர்கள் முற்பகல் தொழுகை லுஹா தொழுதுவிட்டு வந்தார்கள். அப்போதும் நான் அதே இடத்தில் அமர்ந்திருந்தேன். அப்போது உன்னிடம் இருந்து சென்றது முதல் இதே நிலையில்தான் நீ இருந்து கொண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். நான் ஆம் என்றேன். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உன்னிடம் சென்றதற்கு பிறகு 4 துதி சொற்களை 3 முறை சொன்னேன். அவற்றை இன்றைக்கெல்லாம் நீ சொன்னவற்றுடன் மதிப்பிட்டால் நீ சொன்னவற்றை அவை மிகைத்துவிடும் என்று கூறினார்கள். நீர் இறைவனை அதிகம் நினைவு கூர்ந்து அவனை காலையிலும் மாலையிலும் போற்றி துதிப்பீராக. இன்ஷா அல்லாஹ். ஆகவே நாம் இந்த திக்ருகளை தினமும் காலையிலும் மாலையிலும் ஓதி வந்து அதிகமான நன்மைகளை நாம் பெறுவோம். ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.